வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஸ்க்ரீட் மேத்தமெட்டிக்ஸில் லாஜிக் அண்ட் ப்ரூஃப்ஸ்ன்ற சாப்டர்லேருந்து ஒரு கொஸ்டின். ப்ரூவ் தட் நெகேஷன் P டென்ஸ் டு Q டென்ஸ் டு R இஸ் லாஜிக்கலி ஈக்குவலன்ட் டு Q டென்ஸ் டு P கப் R. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க கொஸ்டினில் உள்ள லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS எடுத்து நான் எழுதிட்டேன். இப்போது இதில் ஃபஸ்ட்டு இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவோம். எப்படி மாற்ற போகிறோம்? கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுறதுக்கு தான் நமக்கு கன்வர்ஷன் லா இருக்குது. அந்த லா என்ன சொல்லுதுன்னா, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் இருந்ததுன்னா அந்த லா படி ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு நெகேஷன் போடணும். இங்கே பாருங்கள், நெகேஷன் ஆஃப் தி ஃபஸ்ட் எலிமெண்ட். செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி கப்பு போடணும். மீதி செகண்ட் எலிமெண்ட்டை அப்படியே எழுதிட்டேன். புரியுதாமா? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை கன்வர்ஷன் லாவை யூஸ் பண்ணோன்னா மொதல் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு நெகேஷன் சிம்பிள் போடணும். இந்த கண்டிஷனல் சிம்பிளை தூக்கிட்டு ரெண்டாவது எலிமெண்ட்டுக்கு முன்னாடி கப்பை போடணும். அதுதாம்மா நம்ம கன்வர்ஷன்லாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இங்கே பாருங்கள், நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P. ஒரு நெகேஷனுக்கு இன்னொரு நெகேஷன் அப்படி வந்தால் அதோட ஆன்சர் P மட்டும் வரும். இதுக்கு பேர் டபுள் நெகேஷன் லா. புரியுதாம்மா? நெகேஷன் கூட இன்னொரு நெகேஷன் ஆப்ரேட் பண்ணால் அந்த ரெண்டும் இது கேன்சல் ஆகிட்டு P மட்டும்தான் வரும். கப் Q டென்ஸ் டு R. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுவோம். எப்படி மாற்றுவோம்? கன்வர்ஷன்லாம் வச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? P கப் அப்படியே எழுதிப்போம். இது எப்படி மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி நெகேஷன் போட்டாச்சா, நெகேஷன் Q. செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி கப்பு போடணும், கப் R. நெகேஷன் Q கப் Rன்னு மாற்றியாச்சு யூஸிங் கன்வர்ஷன் லா. அடுத்து என்ன பண்ண போகிறோம்? இப்போ நல்லா கவனிங்க, இங்கே என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு? நமக்கு Q டென்ஸ் டு P கப் Rன்னு ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. இதை கன்வர்ஷன் லா போட்டால் என்ன வரும்? நெகேஷன் Q கப் P கப் R. அப்போ ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன வேணும்? நெகேஷன் Q வந்தால் தான் ஈஸியாக இருக்கும். ஆனால் நமக்கு என்ன இருக்குது? ஃபஸ்ட்டில் P இருக்குது. ஸோ இந்த நெகேஷன் Qவை முன்னாடி கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு இது ரெண்டும் ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கா? யூஸிங் அசோசியேட்டிவ் லா. அசோசியேட்டிவ் லான்றது வந்து என்னது? ப்ராக்கெட்ஸ் இடம் மாற்றிட முடியும். ஸோ இந்த லாவை யூஸ் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், P கப் நெகேஷன் Qக்கு ஒரு ப்ராக்கெட்டை மாற்றிட்டேன். கப் R வெளியில் இருக்குது. புரியுதாம்மா? இப்போ ஆனாலும் எனக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? நெகேஷன் Q வேணும். பட் எனக்கு இருக்கிறது இங்கே P இருக்குது. ஸோ இந்த இதை இடம் மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? வித்தின் அ ப்ராக்கெட் இடம் மாற்றணும்னா நம்ம காமுடேட்டிவ் லா யூஸ் பண்ணுவோம். காமுடேட்டிவ் லா போட்டால் இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் இடம் மாறிடும். அப்போ இந்த இடத்துல நெகேஷன் Q கப் Pன்னு வந்துடும். இந்த கப்புக்கு முன்னாடி பின்னாடி இருக்க எலிமெண்ட் இடம் மாறிடுச்சு, கப் R. ஸோ இது காமுடேட்டிவ் லா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் வந்து நமக்கு வேண்டியது வந்து இது பாருங்கள், ப்ராக்கெட்டில் P கப் R இருக்குது. ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை. ஸோ மறுபடியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிவிட்டு நெகேஷன் Qவை தனியாக வச்சுட்டு கப் P கப் R இந்த கொஸ்டினில் கேட்குற மாதிரியே அதை கொண்டு வந்துட்டோம். தட் இஸ் அசோசியேட்டிவ் லா. லாஸ்டில் இப்போ நெகேஷன் Q கப் P கப் R. இது என்ன ஃபார்முலாமா? ஒரு எலிமெண்ட்டுக்கு முன்னாடி நெகேஷன் இருக்குது, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு முன்னாடி கப்பு இருக்குன்னா இதை கன்வர்ஷன் லா யூஸ் பண்ணி Q, அதாவது ஃபஸ்ட் எலிமெண்ட்ஸ் டென் டு செகண்ட் எலிமெண்ட்டுன்னு எழுதிடலாம். Q டென்ஸ் டு P கப் Rன்னு எழுதிடலாம். அதுதான் நமக்கு வேண்டிய RHS. Therefore, negation P tends to Q tends to R is logically equivalent to Q tends to P cup R. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. Hence proved. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.